கனிமிகு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேர் அல்லாஹ்லும் பெரும் கிருபையாலும் இந்த அகில உலகத்தை அண்ட சராசரத்தை அவன் படைத்தான். அவனுடைய மகத்தான வல்லமையினால் இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பை படைத்தான். அல்லாஹ்தான் இந்த உலகத்தை படைத்தான். அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி படைப்பினங்களையும் படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மகத்தான பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி எல்லா படைப்புகளை விட உயர்வான, மேன்மையான, கண்ணியமான, சிறப்பான படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான். அகில உலகத்திலே இருந்து கொண்டிருக்கலை விட இந்த உலகத்திலே சிறந்த கண்ணிய படைப்பாக, அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய படைப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அகில உலகத்தையும் இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் மனித சமுதாயத்துக்காக அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, ஹுவல்லதி ஹலகலகுமா ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம ஸ்தவா இலா ஸமா ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். இந்த உலகம், வானம், இந்த 7 பூமி, இதற்குள் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் மனிதனுக்காக, மனிதனுடைய தேவைக்காகத்தான் நாம் படைத்தோம். எனவே இந்த அகிலம், இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்காக, நமக்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். எனவே அகிலத்தையும் அகிலத்தின் அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் அடியானுக்காக படைத்தான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அடியானை நான் எனக்காக படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அகிலமும் அகிலத்தின் அத்தனை படைப்புகளும் அடியானுக்காக, மனித சமுதாயத்திற்காக. ஆனால் அடியானை வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக நான் எனக்காக படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அகில உலகத்திலே மனித சமுதாயத்தினுடைய முதன்மையான வேலை, மனித சமுதாயம் படைக்கப்பட்டதனுடைய முதன்மையான நோக்கம், படைத்த ரப்பை, என்னை படைத்தவன் யார் என்பதை விளங்கி அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அகிலத்தினுடைய அருளாக அல்லாஹ்வினுடைய அடியார்கள், ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக, இந்த அகில உலகத்தினுடைய மகத்தான பேர் அருளாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே போல் இந்த அகிலத்தினுடைய அழிவாகவும் சோதனைகளாகவும் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அகிலத்தின் அருள், இன்னொரு பக்கம் அகிலத்தின் முசீபத். இரண்டும் மனித சமுதாயத்தை வைத்துத்தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய நனவுகளும் சரி, இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய பேரிடர்களும் மிகப்பெரிய பேர் அழிவுகளும் மனித சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம்களை முன்வைத்துத்தான் அல்லாஹ் அமைக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகுமு ஸாஅ, கியாமத் நாள் வராது. எதுவரைக்கும் என்பதாக சொன்னால், லா யுகாலு ஃபில் அர்ல் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் லா தகுமு ஸாஅ, இந்த உலகம் அழிந்து போகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஹதீஸை குதுஸி அறிவிக்கின்றார்கள். எனவே அகிலத்தினுடைய அருளாக, இந்த அகிலத்தினுடைய இயங்கு சக்தியாக ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அடியார்கள், ஈமான்தாரிகளாகிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அகிலத்தின் அழிவாக, இந்த அகில உலகத்துக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கு காரணமாகவும் முஸ்லிம்களாகிய நாம் அதற்கு காரணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான் ஒரு பகுதியினுடைய வறட்சி அல்லது ஒரு பகுதியினுடைய வளம் அனைத்தும் அப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பொறுத்துத்தான் அமைகின்றது. முஃமின்களை, முஸ்லிம்களை பொறுத்துத்தான் அல்லாஹ் அமைக்கின்றான். எனக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவியான மனிதன் ஒரு பகுதியிலே வாழ்கிறான் என்பதாக சொன்னால், அந்த பகுதி தன்னுடைய அனைத்து வளத்தையும் இழக்கிறது என்பதாக சொன்னார்.
நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருவன் செய்யக்கூடிய பாவம், குறிப்பாக ஒரு முஸ்லிம் இடத்திலே நடக்கக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக அந்த பகுதி தன்னுடைய செழிப்பை, பரக்கத்தை, தன்னுடைய வளத்தை அது இழந்து விடுகிறது என்பதாக சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பாவியான மனிதன் செய்த பாவத்துக்கு அவன் தௌபா செய்து விட்டால், அல்லது அவன் செய்த பாவத்திற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால், அல்லது அந்த பாவியான மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால், அதனால் அப்பகுதி மிகவும் செழிப்படைகின்றது. ஒன்று, அவன் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சான், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கான். இல்ல செய்த குற்றத்திற்கான தண்டனை உலக ரீதியாக அல்லது ஷரியத் ரீதியாக நிறைவேற்றப்பட்டு விட்டுடுச்சு என்பதாக சொன்னால், அல்லது அந்த பாவி இந்த உலகத்தில் மரணித்து விட்டான், மௌத்தாகி விட்டான் என்பதாக சொன்னால், அப்பகுதி தன்னுடைய அனைத்து வளத்தையும் தன்னுடைய அனைத்து பரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. எந்த அளவுக்கு என்பதாக சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பாவியான மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு தௌபா செய்கிறான், அல்லது அதற்கான தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அல்லது அவன் இந்த உலகத்தில் மரணித்து விடுகிறான். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய செழிப்பின் பரக்கத்தினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு என்பதாக சொன்னால், 40 நாட்களாக ஒரு பகுதியிலே மழை பெய்தால் அதனுடைய செழிப்பும் வளமும் பரக்கத்தும் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு செழிப்பை அல்லாஹ் அந்த பகுதியிலே ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனின் காரணமாக இந்த உலகம், அந்த பகுதி தன்னுடைய பரக்கத்தை இழக்கின்றது. அதுவே அவன் மரணித்து விட்டான் அல்லது அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, அவன் தன் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு விட்டான் என்பதாக சொன்னால், 40 நாட்களாக ஒரு பகுதியிலே மழை பெய்தால் எந்த அளவுக்கு செழிப்பும் வளர்ச்சியும் வளமும் எழில் மிகுந்த சூழல்களும் ஏற்படுமோ அந்த சூழல் ஏற்படுத்தப்படுகிறது என்பதாக நபி அவங்க சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தினுடைய அழிவு காலம், அந்த நெருக்கத்திலே, கியாமத்துடைய நெருக்கத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவாங்க. அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இறை நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்படுவாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. என ஒரு நபி இந்த உம்மத்திலே ஒரு மனிதனாக வந்து விட்டார். எனவே அவரை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு பெருங்கொண்ட சமூகம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக ஈமான் கொண்டு இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். எனவே இறை மறுப்பாளர்கள், பாவிகள் என்பதாக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வருகைக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க சுப்ஹானல்லாஹ் முஃமின்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், நல்ல சாலிஹான மக்கள் தான் இருப்பாங்க. நபி அவங்க அந்த காலத்தை சொன்னாங்க, அந்த காலத்தை குறித்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே, அந்த செழிப்பான சூழலிலே, ஈமான்தாரிகள் நல்லடியார்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ் எவ்வளவு பெரும் பரக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னா, ஒரு பெருங்கொண்ட கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்களுடைய ஒரு ஜமாத், ஒரு குழு என்ன செய்யும் என்பதாக சொன்னா, ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிடுவாங்க. ஒரு மாதுளம்பழத்தை 100 பேர்கள் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு பெரும் பழமாக ஒரு மாதுளம்பழம், மிஞ்சி மிஞ்சி போனா நல்ல ஒரு ஆர்கானிக் மாதுளம்பழம் என்பதாக சொன்ன, இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாதுளம்பழம் என்பதாக சொன்ன, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பழம் அதிகபட்சம் 1/2 கிலோ அல்லது 400 கிராம் இருக்கும். அதை ஒரு நபருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறதே சாத்தியமற்ற விஷயமாக இருக்கும். ஆனா இங்க நபி அவங்க சொல்றாங்க, பாவிகள் இல்லா இந்த உலகத்திலே நல்லோர்கள் வாழக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு மாதுளம்பழத்தை 100 பேர்களுக்கு மேல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அந்த மாதுளம்பழத்தினுடைய தோள்களை கொடைகளாக அமைத்து கொண்டு மலையிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டு செல்வாங்க. 100 பேருமே அதனுடைய தோள்களை எடுத்து குடையாக அமைச்சுக்கிட்டு போவாங்க என்பதாக சொன்னா எவ்வளவு பிரம்மாண்டமான பெரும் பலமாக இருக்கும். எனவே இதுதான் பரக்கத், இதுதான் செழிப்பு என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நல்லோர்கள் மட்டும், சாலிகங்கள் மட்டும், ஈமான்தாரிகள் மட்டும் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய இந்த பூமி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேர் அதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு பாவியின் மூலமாக இந்த உலகம் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றது. பாவம் செய்யக்கூடிய மக்களின் மூலமாக பேரிடர்களும் பேர் இழப்புகளும் பேர் அழிவுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. நல்லோர்கள் மூலமாக, சாலிகான மக்களின் மூலமாக அந்த பகுதியிலே பரக்கத்தையும் செழிப்பையும் வளத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் காலகட்டம், பருவநிலையினுடைய மாற்றத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பருவகாலத்தினுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் அகில உலகத்தையே அச்சுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமீப காலங்களில் பெய்யக்கூடிய மழையாக இருக்கட்டும், பொழியக்கூடிய பனியாக இருக்கட்டும், அடிக்கக்கூடிய வெயில்களாக இருக்கட்டும், முழு உலகத்தையுமே அச்சுறுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மழை பெய்தால் மிதக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லா நகரங்களும் மிதக்கக்கூடிய நிலையிலே
தரையிலே நடந்து சென்றவர்கள் வாகனத்தில் சென்ற சூழல் எல்லாம் மாறி மழை பொழிந்து விட்டது என்பதாக சொன்னால் படகுகளையும் போட்டுகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல். காலநிலை பருவநிலை மாற்றம் என்பது இதுதான். முன்பெல்லாம் இந்த காலத்திலே, இந்த தருணத்திலே, இந்த மாசத்திலே மழை பெய்யும், இந்த மாசத்திலே வெயில் அடிக்கும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். அந்த காலத்திலே அந்தந்த பருவங்கள் ஏற்பட்டது. ஆனால் சமீப காலங்களில் பருவகாலத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம். மழை பெய்தால் மிதக்க வைக்கின்றது, வெயில் அடித்தால் கொதிக்க வைக்கின்றது. மிகப்பெரிய அச்சுறுத்தலிலே மனித சமுதாயம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இயல்பை விட அதிகமான மழை, இயல்பை விட அதிகமான வெயில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, முன்பெல்லாம் வானிலை அறிக்கையிலே மழைக்கான எச்சரிக்கை காலம் காலமாக நாம் இதை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிலோமீட்டர் வேகத்துல புயல் வீச போகிறது, இந்த அளவுக்கு கனமழை பெய்ய போகிறது, அது இன்னும் கொஞ்சம் காலத்துல ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் என்பதாக சொல்லி மலைக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சமீப காலங்கள்ல, சமீபமான ஒரு 2-3 வருடங்களாக நாம பார்க்கலாம், வெயிலுக்கு அதே அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். கரூர், இன்னும் பல மாவட்டங்கள், சமீப காலங்களில் நம்முடைய மாவட்டம் அதிகமாக அடிபட்டு கொண்டிருக்கு. 100 டிகிரியை தாண்டி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப 105, 110 என்பதாக சொல்லி வெயிலினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. முன்பெல்லாம் கேள்விப்படாத வார்த்தைகளை கொண்டு மருத்துவத்துறையும் இன்னைக்கு மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்காங்க. மைல்ட் அட்டாக் என்பதாக சொல்லுவாங்க, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால ஸ்ட்ரோக் வந்துருச்சு, மவுத் ஆயிட்டார். இப்ப என்பதாக சொன்னா ஹீட் அட்டாக், ஹீட் ஸ்ட்ரோக் என்பதாக சொல்லி வருது. ஹீட் ஸ்ட்ரோக் என்பதாக சொன்னா வெப்பத்தின் தாக்கத்தினால், அந்த வெப்ப சலனங்களின், வெப்ப ஜுவாலைகளின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு சிறுவர்கள் முதல் வாலிபர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த காலை 10-11 மணியிலிருந்து 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதோடு இல்லாமல் இன்றைய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வினுடைய அறிவிப்பு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகள், ஆய்வுகள் என்ன என்பதாக சொன்னா, இன்னும் வர காலங்களில், இன்னும் ஒரு 10 வருடங்களில் இப்போது இருக்கக்கூடிய பருவகால மாற்றத்தை விட இன்னும் 10 மடங்கு, இன்னும் 10 டிகிரி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மழை பெய்தால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதாக அதிர்வான அந்த ஆய்வுகளும் சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இந்த பருவகாலத்தினுடைய மாற்றத்திற்கான காரணம் என்ன? குளோபல் வார்மிங் என்பதாக சொல்லுவாங்க. உலக வெப்பமயமாகுதல். எதன் காரணமாக உலகம் இந்த அளவுக்கு வெப்பத்தை கக்கக்கூடியதாக ஆகியிருக்கின்றது? கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே அறிவியல் ரீதியாக இந்த குளோபல் வார்மிங், இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அவைகள் உண்மைத்தனமானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமானதற்கான காரணங்களில் உலக ரீதியான காரணங்களை அவர்கள் முன்வைக்கும் பொழுது முதலாவதாக சொல்லுவாங்க சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு. தொழிற்சாலைகளினுடைய பெருக்கு, முன்பெல்லாம் இருந்ததை விட அதிகமான தொழிற்சாலைகள் உலகெங்கிலும் பரவியதின் காரணமாக முன்பை விட வாகன போக்குவரத்துகளும் அதிகமாயிடுச்சு. முன்பெல்லாம் ஊர்ல அதிகபட்சம் ஒரு பெரிய நகரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிறிய கிராமமாக இருக்கட்டும், வீட்டுக்கு அல்லது ஒரு ஊர்லயே பெரிய ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னா 1-2 கார் பார்க்கலாம். ஆனா வீட்டுல இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனி கார். அந்த அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை, இலகுவான நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே வாகன பெருக்கத்தின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளின் காரணமாகவும் அதிகமான தொழிற்சாலைகளினுடைய வருகையின் காரணமாகவும் காடுகள், மர வளங்கள், இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டதின் காரணமாக தான் இந்த குளோபல் வார்மிங் அதிகமாக ஏற்படும். உலக வெப்பமயமாகுதல் காரணமாக பனிப்பாறைகள் எல்லாம் உருகின்றது. அதன் காரணமாக கடல் மட்டம் உயரக்கூடிய ஒரு அபாயம். கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள், மாநிலங்கள், அந்த மாவட்டங்கள் பெரும் அழிவை சமீப காலத்தில் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்குள் பெரும் பெரும் நகரங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதாக ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கின்றார். இது உலக ரீதியாக, அறிவியல் ரீதியாக அந்த துறை சார்ந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து இந்த அறிக்கையை வைக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உண்மையான காரணம் இந்த வெப்பமயமானதனுடைய காரணங்கள், இந்த பருவநிலை மாற்றங்கள். மழை அதிகமாக பெய்கின்றது, வெயில் அதிகமாக அடிக்கின்றது. இதன் காரணமாக பெரும் பெரும் இழப்புகளை இந்த மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே முறையிலே குறிப்பிடுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். மிக தெளிவாக இன்னைக்கு என்ன நடக்குதோ அல்லாஹ் அத குர்ஆன்ல அழகாக சொல்றான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். கடலிலும் தரையிலும் குழப்பம் ஏற்பட்டுடுச்சு.
போயிடுச்சு. நீங்க குர்ஆன்ல இந்த ஆயத்தை எடுத்து பாருங்க, தர்ஜுமாவுல மிக தெளிவாக போடப்பட்டிருக்கு. லுஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் பெரும் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், எதன் காரணமாக என்பதாக சொன்னால் மனித உள்ளங்கள் சீர்கெட்டு போயிடுச்சு. எந்த இயற்கை தன்மை மனித சமுதாயத்துக்கு என்பதாக சொல்லி இருந்ததோ அந்த இயற்கை தன்மையிலிருந்து, மனிதாபிமானத்திலிருந்து, பொதுநல தன்மைகளிலிருந்து மனித சமுதாயம் நழுவியதின் காரணமாக தான் லொஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் பெரும் குழப்பம், பருவகாலத்தினுடைய மாற்றத்திற்கான முதல் காரணம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயத்தையும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், முழு உலகமாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், யாருடைய தலையெழுத்தையும் நாம மாற்றி எழுதுறதெல்லாம் கிடையாது. யாருக்கும் வேதனையை சோதனையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி நாம் முடிவு செய்வதே கிடையாது. அவரவர்களாக அவர்களுக்கான தலையெழுத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள். எந்த சமுதாயத்தினுடைய சோதனைகளையும் நாம் எழுதுவதெல்லாம் கிடையாது. அவர்களாக தங்களுக்கான சோதனையை தேடிக்கொள்கின்றார்கள். அல்லாஹுடைய வேதனை இறங்குவதற்கான செயல்கள், பாவங்கள் நடக்கின்றது. அதன் காரணமாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து அதாபை பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே நடக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் அவரவர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, உலகத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நிம்மதி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது, ஒரு செயல் நடக்கிறது என்பதாக சொன்னால் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஒமா அஸாபக மின் ஸய்யத்தின் ஃபமின் நஃப்ஸிக், உங்களுக்கு ஒரு முசீபத் ஏற்படுது, சோதனை ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் அது உங்களுடைய நஃப்ஸ் தான் காரணம். உங்களுடைய வாழ்க்கை நீங்க அப்படிதான் வாழ்றீங்க, அதற்கு தகுந்த அமைப்பில் தான் அல்லாஹ் உங்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது. வருடத்தில் ஒரு நாள் நிஸ்ஃபு ஷஅபான், பராத்துடைய ஷஅபானுடைய 15வது இரவிலே ஒரு வருடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுது. எனவே என்ன அமல்கள் நம்மிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் போகின்றதோ அதற்கு தகுந்த பிரதிபலனை தான் நம்ம பார்க்க முடியும். நலவான விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டது என்பதாக சொன்னா, நலவான விஷயங்களை அல்லாஹ், ஹைரான விஷயங்களை நமக்கு இறக்கி அருள் புரிவான். இங்கிருந்து பாவங்களும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய தீனுக்கு முரணான ஹராமான விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் என்பதாக சமர்ப்பிக்கப்பட்டு சொன்னா, அது ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், அங்கிருந்து நாம் செய்த பாவத்தினுடைய பிரதிபலனை தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த யதார்த்த நிலையை அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் விளக்கத்தை கொடுக்கணும், நாம விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுக்கு முரணான காரியங்கள், குறிப்பாக மற்ற சமுதாய மக்களுடைய வாழ்க்கையை விட அல்லாஹ் ஈமான்தாரிகளை தான் அல்லாஹ் பார்க்கலாம். அதனால நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடியான் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் உலகம் அழியாது. எப்ப அல்லாஹ்ன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் போகுமோ உலகத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான். அப்ப இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பது ஈமான்தாரிகளை கொண்டுதான். எனவே இங்கு நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய நிலவுகள், கெடுதிகள், இவை அனைத்துக்குமான காரணமாக நாம் ஒவ்வொருவரும், நானாகவும் நீங்களாகவும் நாமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கோம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களுடைய காலத்துல பெரிய வறட்சி ஏற்பட்டுச்சு. மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த தருணத்துல மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய ஆன்மீக ஒரு வழியாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, இரவு நேரத்துல அவர்கள் தங்கியிருந்த அந்த ஊரை விட்டு வெளியே போய் ஊருடைய எல்லையில உட்கார்ந்து தொழுது அழுது துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த ஜுனைத் மிகப்பெரிய பாவியாக இருக்கு. மிகப்பெரிய இறைநேசர் அவங்க இப்படி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், நான் பாவியாக இருக்கேன், நான் இந்த பாவியான இந்த ஜுனைத் இந்த ஊர்ல இருந்ததின் காரணமாக தான் மழை பொழியாம இருக்கு, நான் இங்க வந்துட்டேன், யா அல்லாஹ், இந்த மக்கள் மீது இரக்கம் காட்டு, ஜீவராசிகள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க, எனவே பாவியான நான் வெளியே வந்துட்டேன், நீ மலையை இறக்கு என்பதாக சொல்லி தன் மீது பலியை போட்டுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நலவு கெடுதிகள் அனைத்தும் நம்முடைய அமல்களை பொறுத்து தான் இருக்கு. அதனால எனவே நம்முடைய பாதை என்ன, நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் என்ன, நமக்கு தீன் எதை சுட்டி காட்டி இருக்கின்றது, எது ஹலால் எது ஹராம், மார்க்கத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை எந்த அமைப்பிலே நமக்கு வரையறுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதில் அதீத கவனத்தை செலுத்தும். தீனுக்கு முரணான காரியங்களை நாம முன்னெடுக்கும் பொழுது, அது எந்த வடிவில் வந்தாலும் மார்க்கம் தடை செய்திருந்தால் அதை விட்டு முழுமையாக
100% ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னைக்கு பாதுகாக்கணும். தீனுக்கு முரணான காரியங்கள், பலவிதமான பெயர் மாற்றங்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வட்டியுடைய சூழலாக இருக்கட்டும், ஒரு லஞ்ச லாவணியங்களாக இருக்கட்டும், அல்லது மோசடியான விஷயங்களாக இருக்கட்டும், ஹலால் ஹராமுடைய பேணுதலில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மாற்றமான பெயர்களில், மாற்றமான வடிவங்களில் இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்று இருப்பதுதான் இந்த உலகத்திலே அச்சுறுத்தலான சூழ்நிலைகள், பேர் அழிவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதை முதல்ல நாம விளங்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கிராமவாசி கிராமத்து பகுதியிலிருந்து வரார். அவருக்கு பெருசா தீனுடைய விஷயம் விளக்கங்கள்லாம் தெரியல. வந்த அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க போறோம், நபிக்கு பெரிய ஒரு ஏதாச்சும் அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஊர்ல இருந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு பெரிய பேரல் முழுவதுமாக மதுவை, சம்பரை எடுத்துக்கிட்டு வரார், சாராயத்தை எடுத்துட்டு வரார். அவருக்கு பெருசா தீனுடைய விளக்கம்லாம் இல்லை. சரி, நபியை சந்திக்க போறோம். அந்த காலத்துல அரபுகள் இடத்துல, அந்த அரபுலகத்துல யார் இடத்துல எவ்வளவு அதிகமாக மது இருக்கோ அவர் தான் பெரிய மதிப்புக்குரியவர் என்பதாக பார்க்கப்பட்ட ஒரு சூழல். எனவே நபி ஒரு சமூகத்தின் தலைவரை சந்திக்க போறோம், அவருக்கு போய் மதுவை அன்பளிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பேரல் முழுவதும் மதுகளை, அந்த மதுவை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு அந்த மனிதர் வந்துட்டார். நபி அவங்களை சந்திச்சுட்டு அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, உங்களை சந்திக்க வந்ததனால நான் ஒரு பேரல் முழுவதும் மதுவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக. நீங்க எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க, யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுங்கன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமல் கம்ர, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ரை, மதுவை ஹராமாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவருக்கு பெரிய அதிர்ச்சி, அந்த சட்டங்கள்லாம் அவருக்கு தெரியல, பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம இவ்வளோ மதுவை கொண்டு வந்திருக்கோம், ஆனா நபி அவங்க இதை ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, சரி இப்ப என்ன செய்யறது? அப்ப யோசிச்சுட்டு அவர் சொன்னார், சரி யார சொல்லலாம், சரி நீங்க பயன்படுத்தலன்னா பரவாயில்லை, இதன் அபிஹுஹா, நான் இதை இங்க ஏதாச்சும் சந்தைகள்ல கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரமல் கம்ர ஹர்ரமர் பைஅ, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கியதை போல் அதை விற்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான், அதை விற்பதும் ஹராம். நம்ம தீனுடைய விஷயத்தை இந்த கோணத்துல, இந்த நிகழ்வை வச்சு நம்ம விளங்கணும். மார்க்கத்துல எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் ஹராம் தான், அதுல பெரும் பாதிப்புகள் இருக்கு. எனவே நம்முடைய உலக காரணங்களை முன் வச்சு ஹலாலாக்குறதோ அல்லது நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டு சாதகமான பெயர்களை வைத்துக் கொண்டு செயல்படுவதோ முற்றிலும் தவறு என்பதை இதன் மூலமாக விளங்கணும். எனவே நீங்க பயன்படுத்தல, நான் அதை கொண்டு போய் விற்கிறேன்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரமல் கம்ர ஹர்ரமர் பை, அல்லாஹ் மது அருந்துவதை ஹராமாக்கியதை போல் அதை விற்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். சரி இப்ப என்ன செய்யறது? அன்பளிப்பாக ஏத்துக்கல, விற்கணும்னு சொன்னா அதுவும் தடை என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், இதன் உகாரிமு பிஹல் யஹூத, ரசூலுல்லாஹ் இங்க மதீனாவுல யூதர்கள் சில பேர் இருக்காங்க, எனக்கு நண்பர்கள், அவங்களுக்கு இதை நான் விருந்தாக கொடுத்துறேன், அவங்களுக்கு நான் இதை அன்பளிப்பேன், நீங்க தான் பயன்படுத்தல, நானும் பயன்படுத்த கூடாது, இதை சரி யூதர்கள் தானே, முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே, அவங்களுக்கு இதை நான் கொண்டு போய் அன்பளிப்பாக அவர்களுக்கு நான் இதை விருந்தாக நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பல் ஹம்ர் வ பைஅஹா ஹர்ரம அன் துக்ரில் துக்ரிமா, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கியதை போல் அதை விற்பனை செய்வதையும் ஹராமாக்கியதை போல் அதை பிறருக்கு அன்பளிப்பாக விருந்தாக வழங்குவதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கான், அதை தடுத்திருக்கான். எனவே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் யாருக்கும் உங்கள் கரத்தால் நீங்க அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்ப அந்த மனிதர் கேட்டார், ஃபமாதா அஸ்னஉ பிஹா யா ரசூலல்லாஹ், சரி நான் இதை என்னதான் செய்யறது, இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பெரிய பேரல்ல மது ஹம்ர கொண்டு வந்துட்டு அதை நீங்களும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, விற்கவும் கூடாது, யாருக்கும் அன்பளிப்பாகவும் யாருக்கும் விருந்தாகவும் கொடுக்க கூடாது, சரி இப்ப இதை என்னதான் நான் செய்யறது என்பதாக சொல்லி அவர் கேட்ட சந்தர்ப்பத்தில் லஹாஹ அலல் பதஹா, போங்க பதஹா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீர் தேக்கம், ஒரு குளம் இருந்து கொண்டு இருக்கு, அதுல கொண்டு போய் கொட்டிடுங்க, யாருக்கும் பயன்படக்கூடாது, அது ஹராம், அது எந்த ரூபத்திலே யாருக்கும் நாம் பயன்படுத்தவும் கூடாது, அதை பயன்படுத்துவதற்கான எந்த ரூபத்தினுடைய அனுமதிகளும் இல்லை, அதை முற்றிலுமாக விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னாங்க. அந்த மனிதர் கொண்டு போய் பதஹாவினுடைய அந்த குழியில கொண்டு போய் அதை எல்லாத்தையும் கொட்டிட்டான். எனவே இதுதான் நம் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தீனுக்கு முரணான காரியங்கள், அது எந்த அமைப்பில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது ஹராம் தான்.
நாம ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம், இப்படி அது இது இப்படி இது இப்படி, அது எல்லாம் நம்முடைய திருப்திக்காக நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக தானே தவிர அது ஷரியத்தில் இடமில்லை என்பதை இதன் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஏற்படக்கூடிய பருவகாலத்தினுடைய மாற்றங்கள், இடர்பாடுகள், பேரழிவுகள், பேரிடர்கள், இவை அனைத்து விஷயங்களுக்கான காரணம் நம்முடைய ஈமானுடைய அமாலுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குறைகள் தான் என்பதை நாம் இந்த தருணத்தில் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இந்த கோடை காலத்தினுடைய அதிபயங்கரமான இந்த வெப்பம், இந்த ஜுவாலைகள் எல்லோரையும் பாதித்து இருக்கிறது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெப்பத்தை நாங்கள் சந்திச்சதே இல்லை என்பதாக சொல்லி 60, 70, 80, 100 வயதை கடந்த யாராச்சும் இருந்தால் அவங்களும் இதை தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வெப்பத்தை நாங்கள் இந்த உலகத்தில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. எனவே அந்த அளவுக்கு வெப்ப ஜுவாலைகள், வெப்ப சலனங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. தாங்க முடியல. அதை தாங்கிக் கொள்வதற்கான, தாக்கு பிடித்துக் கொள்வதற்கான எந்த சக்தியும் நம்ம இடத்துல இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு கணம் யோசிக்கணும். இது இந்த உலகத்தினுடைய வெப்பம், இந்த உலகத்தினுடைய வெப்ப சலனங்கள், இந்த உலகத்தினுடைய வெப்ப ஜுவாலைகளாகத்தான் இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகம், நரகத்தினுடைய அந்த நெருப்பு, அந்த நெருப்பினுடைய ஜுவாலைகள் அல்லாஹ்விடத்துல பேசுச்சு. இஸ்தகதின் நார் இலா ரப்பிஹா, நரகத்தினுடைய அந்த நெருப்பு அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்விடத்துல பேசுச்சு. ரப்பி அகல பஅதி பஅதன், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி என்னுடைய இன்னொரு பகுதியை அழித்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒரு பகுதி என்னுடைய இன்னொரு பகுதியை நரக நெருப்பு சொல்லுது, யா அல்லாஹ், என்னையே அழித்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை அழித்து அந்த அளவுக்கு உஷ்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னால தாங்க முடியல. நரக நெருப்பு அல்லாஹ்விடத்துல முறையிடுது, என்னுடைய நெருப்பை, என்னுடைய நரகத்தின் ஜுவாலைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலையா அல்லாஹ், நான் என்ன செய்யறது? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு சொன்னானா, நீ மூச்சு விடு. உன்னால மூச்சு முற்ற அளவுக்கு நரகத்தினுடைய அந்த ஜுவாலைகள், நெருப்புகளும் உன்னை இருட்டடிக்க செய்து விட்டது என்பதாக சொன்னா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ என்பதாக சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு அனுமதி கொடுத்தான். அப்படி அனுமதி கொடுத்து நரகத்தினுடைய மூச்சு காட்டுதான் கோடைகாலத்தினுடைய வெப்பம். அது மூச்சை இழுத்துக் கொள்வதுதான் குளிர்காலத்தினுடைய குளிராக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா நரகத்தினுடைய வேதனைகள் 2 வேதனைகள் சொல்லப்படுது. ஒன்று கடுமையான வெப்பம், நெருப்பால் வேதனை செய்யப்படும். இன்னொன்று கடுமையான உறை பனி, பனியின் மூலமாக, குளிரின் மூலமாகவும் நரகத்தில் வேதனை இருக்கு என்பதாக நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. குர்ஆன்ல சூரத்துல் வாக்கியாவில் இந்த ஆயத்து இடம்பெற்று இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இந்த கோடை காலத்தினுடைய இந்த வெப்ப சலனங்கள், இந்த வெப்ப ஜுவாலைகள் எல்லாம் நரகத்தினுடைய மூச்சு காற்று. ஒவ்வொரு கோடை மூச்சு விடுவதற்கு நரகத்துக்கு அனுமதி கொடுத்தான். அதனுடைய ஒரு பகுதி மறுபகுதியை அழித்து கொண்டிருப்பதினால் நீ கொஞ்சம் உனக்கு ஃப்ரீயாக கொள்வதற்காக, உன்னை நீ இலகுபடுத்தி கொள்வதற்காக நீ மூச்சு விட்டுக்கொண்டு சொன்னதன் காரணமாக நரக நெருப்பு மூச்சு விட்டு இந்த உலகத்தில் மூச்சு விட்டுக் கொள்கின்றது. அந்த மூச்சு காற்று தான் இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய 108 டிகிரி வெயில், 110 டிகிரி என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. நரகத்தினுடைய மூச்சு காற்றினுடைய தாக்கம் தான் இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பகுதிகளை விட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரியை பத்தி தெரியும். அதில் யாராச்சும் வேலை செஞ்சிருந்தவங்க அல்லது ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்முடைய பகுதிகளில் இப்போ சொல்றாங்க 110 டிகிரி 108 டிகிரி என்பதாக. காலம் காலமாக 45 டிகிரி, அந்த 100 110 டிகிரி எப்போதுமே வெயிலை பகுதியாகத்தான் அந்த அரபு நாடுகளுடைய பகுதிகள், பாலைவன பூமி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அப்படிதான் இருந்துச்சு. எனவே நபியோருடைய காலத்துல இந்த கோடை காலத்துல கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தருணங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெப்பத்துல மக்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக லொஹருடைய தொழுகையை பிற்படுத்தியதாக ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. லொஹருடைய வக்து வந்துரும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க காமத் சொல்றதுக்காக எந்திரிச்சு நிப்பாங்க, பிலாலே சற்று பொறும் என்பதாக சொல்லுவாங்க. இப்படியே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பிலால் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு காமத்துக்காக நிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உட்கார வைப்பாங்க. கிட்டத்தட்ட அசருடைய வக்து நெருக்கத்துக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடை காலங்களில் லொஹரை தொழுக வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம், அந்த வெயிலுடைய தாக்கத்துல மக்கள் சிரமப்பட்டுவிடக்கூடாது, மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அமைப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப கோடை காலத்தினுடைய வெப்பம் என்பது இக்காலத்திலிருந்து அதனுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக, மிக வீரியமாக தான் இருந்திருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாமே உலகத்தினுடைய வெப்பம், உலகத்தினுடைய நெருப்பு. இன்னைக்கு எந்த 100 டிகிரி 110 டிகிரி வெயில் அடித்துக் கொண்டிருக்குன்னு சொன்னா இது எல்லாமே உலகத்தினுடைய வெப்பம், உலகத்தினுடைய அந்த நெருப்பு காற்று, அந்த நெருப்பு ஜுவாலைகள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், குல் நாரு ஜஹன்னம ஹஷத்து ஹர்ரா,
இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட 70 மடங்கு நாளை மறுமையிலே நரகத்தினுடைய அந்த வெப்பம், அந்த நெருப்பு மிக பயங்கரமானதாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ 1000 கோடி மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் தான் சூரியன் இருந்து கொண்டிருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு நாள்ல 2 நாள்ல வருஷ கணக்காக பயணித்தாலும் சூரியனை தொட முடியாது. எவ்வளவு பெரிய ஜெட் விமானங்கள், ராக்கெட்டுகள், விஞ்ஞான அதிநவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் வருடக்கணக்காக கடந்தாலும் சூரியனுடைய எல்லை அடைஞ்சிட முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய தூரத்தில் இருக்கு. ஆனா அந்த வெப்பத்தையே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. நாளை மறுமையிலே மஹ்ஷர் பெருவழியிலே தலைக்கு மேல சூரியன். அல்லாஹ் பாதுகாக்கும். மஹ்ஷருடைய பெருவழி, அதனுடைய வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை, நம்முடைய சந்ததிகளை, முழு மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறோம். ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, குல்நார் ஜஹன்னம ஹஷத்து ஹர்ரா, உலகத்தின் வெப்பத்தை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்த வெப்பமாக மறுமையினுடைய வெப்பம் இருந்து கொண்டிருக்கும். மறுமையினுடைய நெருப்பு, மறுமையினுடைய நரகத்தினுடைய அந்த பானங்கள் கடும் சூடாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபீ ஸமூமின் வ ஹமீம், நரகத்துல நரகவாதிகளுக்கு குடிபானம், தண்ணீர் கொடுக்கப்படும். தாகத்துல தத்தளிச்சு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அந்த தருணத்துல, தண்ணீர் கேட்ட தருணத்துல சமூம் என்பதாக சொல்லி ஒரு பானம் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் கையில எடுத்த உடனே அந்த கை தோள்களும் முகங்களும் அந்த வெப்பத்தினால் கருகி அப்படியே ஊற்ற ஆரம்பித்திரும் என்பதாக சொல்லி தப்சீர்ல உலமாக்கள். நரகத்தினுடைய நெருப்பு தண்ணீர் சமூம் என்பதாக பெயர். அல்லாஹ் இன்னொரு இடத்து அதே ஆயத்துல சொல்கின்ற ஹமீம், ஹமீம் என்பதாக சொல்லி பானம் கொடுக்கப்படும். அந்த ஹமீமுடைய பானத்தை அருந்துவாங்க. அவர்களுடைய குடல்களும் நரம்புகளும் அப்படியே துண்டு துண்டாக கத்தரித்து விழுந்துவிடும் என்பதாக சொல்லப்படும். நரகத்தினுடைய வேதனைகளில் ஒரு வேதனையாக அந்த தண்ணீரை குடிப்பதினால் ஏற்படக்கூடிய அதிபயங்கரமான வேதனையினுடைய சூழலை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் வாக்கியால சொல்கின்றான், ஃபீ ஸமூமி வ ஹமீம். அந்த வெப்பத்தின் மூலமாக முகம் கருகி அப்படியே உருகி ஊற்றிவிடும், குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும் என்பதாக சொல்லி சொல்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க இயலல. மறுமையினுடைய வெப்பம், அதனுடைய அந்த நெருப்பு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள்ல, நீங்கள் ஒரு பேரித்தம்பலத்தின் கீற்றின் அளவாவது, ஒரு துண்டு, ஒரு பேரித்தம்பலத்தை 4ஆக பிரித்து அதுல ஒரு கீற்றை தர்மம் செஞ்சாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, நலவான விஷயங்களை போதிப்பதன் மூலமாக, இன்முகத்தோடு நடந்து கொள்வதன் மூலமாக நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி பல சந்தர்ப்பங்களை நரகத்தை முன்வைத்து எச்சரிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய வெப்பத்தினுடைய தன்மை ஒரு 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை இருந்துச்சு என்பதாக சொன்னா, சூடு இருந்துச்சு என்பதாக சொன்னா தண்ணீரை கொதிக்க வச்சிடலாம். 100 டிகிரியை தாண்டி வெப்பம், சூடு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு 100-102 டிகிரி பல இடங்கள் என்ன செய்யறாங்க, ரோடுகள்ல ஆம்லெட் முட்டையை உடைச்சு ஊத்துறாங்க, அது ஆம்லெட்டாக மாறிடும். ஏன் வெப்பத்தின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டும் பொழுது உணவுப் பொருட்களை சமைக்க முடியும். இது அறிவியல் தத்துவம், அறிவியல் ரீதியான ஆய்வு. அது உண்மையாக தான் இருந்து நம்முடைய வீட்டினுடைய அடுப்புகள், கேஸனுடைய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் 100 டிகிரியை தாண்டும் பொழுது உணவை சமைக்கக்கூடிய அந்த சக்தி அது பெறுகின்றது. எனவே 100 டிகிரி செல்சியஸில் உணவை நாம் சமைத்து விடலாம், தண்ணீரை கொதிக்க வைத்து விடலாம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 700 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை அந்த சூடு கொடுக்கப்பட்டது என்பதாக சொன்னால் பாறாங்கல், பெரும் பெரும் கல் பாறைகளையும் உருக்க வைத்திடலாம். எரிமலைகள் வெடிக்குது என்பதாக சொன்னா அந்த பாறைகளில் இருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவை அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. 700 டிகிரி செல்சியஸினுடைய வெப்பம், அந்த வெப்பம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா பாறைகளே உருகிவிடும். 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொதிநிலை கொடுக்கப்பட்டது என்பதாக சொன்னால் இரும்பை உருக்க முடியும், இரும்பை அப்படியே கரைக்க முடியும், இரும்பை உருக்க முடியும். இரும்பு தொழிற்சாலைகளை போய் பார்த்தோம் என்பதாக சொன்னா 1500 டிகிரி செல்சியஸ் வெப்ப கொதிநிலை கொடுக்கப்பட்டுதான் அந்த இரும்பு வளைக்கப்படுகிறது, அது உருக்கப்படுகிறது, விரும்பிய வடிவில் அதற்கு உருவம் கொடுக்கப்படுகிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த பூமியினுடைய அடி ஆழ பகுதி, அந்த ஆழ பகுதியினுடைய வெப்பத்தின் தன்மை 5000 டிகிரி செல்சியஸ். அல்லாஹ் அக்பர். சூரியனுடைய ஒரு பகுதி, சூரியனுடைய ஒரு சிறு பகுதி, அதனுடைய வெப்பத்தின் தன்மை 1,50,00,000 டிகிரி செல்சியஸ். இது எல்லாமே உலகத்தினுடைய வெப்பம் தான், மறுமையினுடைய வெப்பம் கிடையாது. ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கக்கூடிய கொதி தண்ணீரை கையால தொட முடியுமா? அந்த ஆவிகளை இந்த சம்மர்ல, இந்த கோடை காலத்துல அந்த தண்ணீரை, அந்த தண்ணீர் பக்கம் நிற்க முடியுமா? இது எல்லாமே உலகத்தினுடைய வெப்பம். இதை அனைத்தை காட்டிலும் 70 மடங்கு அதிபயங்கரமானதுதான், அச்சுறுத்தக்கூடியதுதான் நாளை மறுமையினுடைய நரகத்தின் நெருப்பாக இருக்கு. எனவே அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். இது போன்ற பேரிடர்கள், இது போன்ற பருவகால மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதா
இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல இந்த உலகைத்தான் மனிதன் வாழ்வதற்கான வாழ்விடமாக அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கான். உலகம்தான், இந்த பூமி தான் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கைக்கான இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பூமியை சுடுகாடாக்கிட்டு இதனுடைய வளம், இதனுடைய இயற்கை தன்மை, அல்லாஹ் கொடுத்த இயற்கையான எழிலான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையுமே அழித்து விட்டு செவ்வாய் கிரகத்திலையும் சந்திரனிலையும் தண்ணி இருக்கா, காற்று இருக்கா? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலாஹி, மனிதன் வாழ்வதற்கான இடமாக நாம் பூமியை தான் அமைத்திருக்கின்றோம். வல் அர்ல மததனாஹா வ அல்கைனா ஃபீஹா ரவாசி வ அம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஷை, இந்த உலகத்தில் தான் மனிதன் வாழ்றதுக்கான அத்தனை விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மனிதன் வாழ்வதற்கான இடம் இந்த பூமி தான். பூமியை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. இந்த பூமியில் தான் அவனுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுத்திருக்கோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட பூமியை நாசமாக ஆக்கிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களிலும் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனிலும் இருப்பிடம் இருக்கா, மனிதன் வாழ்வதற்கான ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா என்பதாக சொல்லி ஆய்வு செய்வது அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் மனித சமூகத்தினுடைய உச்சகட்ட மடத்தனத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். என்ற கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பருவகாலத்தினுடைய மாற்றம், இதனால் ஏற்பட்ட அதிர்வலைகள், உலகத்தினுடைய வளம், எழில், செழிப்புகள், இவைகள் எல்லாம் உருகுலைந்து போனதினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள், எங்கு பார்த்தாலும் உணவு பஞ்சம், எங்கு பார்த்தாலும் காற்றுக்கு பஞ்சம், எங்கு பார்த்தாலும் தண்ணீருக்கு பஞ்சம். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய காலத்துல சுத்தமான தண்ணீர் நம்ம கிடைக்கிறதுக்காக அதை காசு கொடுத்து வாங்குறோம். சென்னையில ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்கார், சுத்தமான மினரல் வாட்டர், நம்ம மினரல் வாட்டர் சொல்லி பிஸ்லரி அது இது அக்வாஃபினா என்பதாக சொல்லி வாங்கி குடிக்கிறோம். 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 1 லிட்டர். ஆனா அவர் தன்னுடைய பதிவுல ஒரு சயின்டிஸ்ட் அவர் போட்டிருக்கார், உண்மையான மினரல் வாட்டர் ஒரு சூப்பர் மார்க்கெட் இதனுடைய மதிப்பு 250 ரூபா, 1 லிட்டர் 250 ரூபாய். சுத்தமான உண்மையான மினரல். அப்ப நம்ம குடிக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம சுத்தமான தண்ணீரை நம்முடைய முதுகுல சுமந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம், பாட்டிலாக குடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில காலங்கள் கரண்டுச்சு என்பதாக சொன்னா சுத்தமான காற்றையும் நம்முடைய சந்ததிகள் முதுகுல சுமந்து கொண்டு சுத்தக்கூடிய அந்த ஆக்சிஜன் டேங்கை வைத்து கொண்டு சுத்தக்கூடிய அந்த அவநிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை, கிட்டத்தட்ட ஏற்பட்டும் இருக்கு. டெல்லி போன்ற பெரும் நகரங்கள்ல காற்று மாசின் காரணமாக ஆக்சிஜன் சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 1 மணி நேரம் ஆக்சிஜன் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வசூல் செய்யப்படும். எவ்வளவு பெரிய மனித சமுதாயம் அழிவுல போயிருக்கு. உலகம்தான் உங்களுக்கான இருப்பிடம், இந்த உலகம்தான் மனிதன் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளையும் சுயநலங்களுக்காக, சில பேருடைய ஆதாயங்களுக்காக அழிச்சிட்டு அதனுடைய பாதிப்பு ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எவ்வளவு பெரிய பாதிப்புல இருக்கு. 1 லிட்டர் ஆக்சிஜனுடைய விலை 750 ரூபா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு சுத்தமான காற்றை ஒரு மனிதன் சுவாசிக்கணும் என்பதாக சொன்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும், 5,40,000 ரூபா ஆகும். அல்லாஹ் கொடுத்த இயற்கை சூழல், எத்தனையோ மரங்கள், அந்த மரத்தினுடைய இயற்கை காற்றுகள் எந்த அளவுக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் எழுதுறாங்கன்னு சொன்னா, 1 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய அந்த வலிமை எவ்வளவு பறக்கத்தானது சொன்னா, 18 மனிதர்கள் 1 வருடம் முழுவதும் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துகின்றது. ஒரு மரத்தினுடைய பறக்கத் அல்லாஹ் எவ்வளவு பெருசாக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு வாகனம் 26,000 கிலோமீட்டர் பயணித்து தொடர்ந்து போய்கொண்டே இருந்துச்சு சொன்னா, அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நச்சு கார்பன் டை ஆக்சைடு, அந்த நச்சு காற்று, நச்சுத்தன்மையுடைய அந்த புகை, அதனுடைய தாக்கத்தை ஒரு மரம் தன் மீது தாங்கி பிடித்து கொண்டு சுத்தமான காற்றை இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுக்கும். எனவே 1 மணி நேரத்திற்கு சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு சொன்னா 750 ரூபாய் செலவாகும். ஒரு நாள் முழுவதும் சுத்தமான காற்று அந்த சென்டர்களில் போய் சுவாசிக்க வேண்டும் சொன்னா 5,40,000 ரூபாய் ஆகிறது. 1 வருடம் முழுவதும் சுத்தமான காற்று கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் விலைக்கு வாங்கணும்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், 6,48,00,000 ரூபாய் 1 வருடத்திற்கு செலவாகும். ஆனா எந்த சிரமமும் இல்லாம மூச்சு விடுறோம், எந்த சிரமமும் இல்லாமல் மூச்சை இழுக்கிறோம். சுத்தமான காற்றை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கான். ஆனா இந்த வளத்தை நாம வீணாக்கிட்டோம்.
இந்த காற்றை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரங்கள் அல்லாஹ் அமைத்து கொடுத்தது, இந்த பூமியிலே வளமாக அமைச்சு கொடுத்திருக்கான். அதை நாசமாக்கக்கூடிய சூழ்நிலை, அதை அழித்து அதிலே பெரும் பெரும் தொழிற்சாலைகள் கட்டிடங்கள் கட்டுவதனால் தான் இன்றைக்கு உலக வெப்பமயம், குளோபல் வார்மிங் என்பதாக எச்சரிக்கையை ஐநா விடுத்திருக்கின்றது. அதே போல தண்ணீருடைய பஞ்சம், கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். 0 டே என்பதாக சொல்லி பல நாடுகள் உலகத்தில் போயாச்சு. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப்டவுன் என்பதாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைநகரம், ஒரு முன்னுதாரணமாக இருந்த தலைநகரம், இன்னைக்கு 0 டேவுக்கு அந்த தலைநகரம் போய்விட்டது என்பதாக சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த எச்சரிக்கை விடப்பட்டது. 0 டே என்பதாக சொன்னால் 100% அந்த பகுதியில் தண்ணீர் இல்லை. 100% இயற்கையான அல்லது நிலத்தடி நீர் அல்லது வேறு விதமான தண்ணீர் உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் அந்த முழு மாகாணம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய கேப்டவுன் என்ற பகுதி 100% தண்ணீரை விட்டு தூரமாகி விட்டது. அதனால் அங்க எப்படிப்பட்ட சட்டம் சொன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வெறும் 25 லிட்டர் மட்டும்தான் அனுமதி. அதில் தான் குடிச்சுக்கணும், அதில் தான் குளிச்சுக்கணும், அதில் தான் சமைச்சுக்கணும். இப்படிப்பட்ட நிலை ஆதி காலத்திலோ அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதே நிலைதான் டெல்லிக்கு ஏற்படும், இதே நிலைதான் குஜராத்துக்கு ஏற்படும், இதே நிலைதான் சென்னைக்கு ஏற்படும் என்பதாக சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த இயற்கை வளத்தை நாம் நாசமாக்கிட்டோம், அதை வீணாக்கிட்டோம், அதை அழிச்சிட்டோம் என்பதாக சொன்னா பெரிய ஆபத்துகளை மனித சமுதாயம் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பாவங்கள் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனித சமுதாயத்தினுடைய அத்துமீறலான செயல்கள் இன்னொரு பக்கம் அதற்கான மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற தருணங்களில், இந்த பருவகால மாற்றத்தினுடைய சூழ்நிலைகளில் வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம் நாம் ருஜு ஆக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் முன்னோக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், நபி அவர்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் என்ன அமல் செஞ்சிருக்காங்க, எப்படிப்பட்ட அமைப்பிலே செயல்பட்டு இருக்காங்க, அதுதான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு. இது போன்ற தருணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொஞ்சம் வேகமாக காற்று அடித்தது அல்லது கொஞ்சம் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமானது, கொஞ்சம் அதிகமாக மழை பொழிந்தது என்பதாக சொன்னால், வானிலை சூழ்நிலைகளில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் நபியவங்க உடனடியாக பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்து அழிச்சிடாதே, முந்தைய சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியப்பட்டதை போல என்னுடைய சமுதாயத்தை நீ அழிச்சிடாத யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே நீங்கள் இந்த மக்களோடு இருக்கும் வரைக்கும், இந்த மக்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நாம் வேதனை செய்ய மாட்டோம். இப்ப நபி அவங்க நம்ம இடத்துல இல்ல, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடினோம். நம்முடைய தொடர்பை பள்ளியோடு நெருக்கமாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் நம்ம தகவல்களை பரிமாறிக்கொள்றோம். ஆட்சி மாறணும், அதிகாரம் மாறணும், இவங்க திரும்பவும் வந்துட்டாங்கன்னா நிலைமைகள் என்ன ஆகும், ஸ்பெயினுடைய சூழல் என்ன ஆச்சோ அதுதான் இந்தியாவுக்கு ஏற்படும். யூபி போன்ற பகுதிகளினுடைய நிலைகள்ல முஸ்லிம்கள் என்ன சிரமப்பட்டிருக்காங்களோ அந்த சிரமங்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டுரும். எல்லா கவலைகளையும் தகவல்களையும் வெறும் தகவல் பரிமாற்ற அந்த சோசியல் மீடியா, பொது மீடியாக்கள் மட்டும்தான் நம்முடைய தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய அமல்கள் கூடுச்சா, மஸ்ஜிதுகள்ல சஃபுகள்ல தொழிலாளிகள் எண்ணிக்கை அதிகமாச்சா? இல்லை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய உள்ளத்திலேயே பயம் இல்லை. என்னமோ நடக்கட்டும், வரும்போது பார்த்துக்கலாம், நடக்கும்போது நடக்கட்டும் என்ற அந்த அலட்சிய போக்கு இன்னைக்கு பெரும் விபரீதமான சூழ்நிலைகள்ல கொண்டு போய்விடும். திரும்பவும் இதே ஆட்சி தொடர்ந்தால் அதனுடைய விபரீதங்கள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. எனவே உள்ளத்தில் அந்த பயம் வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அந்த நெருக்கம். நாம் மஸ்ஜிதோடு ஒன்றாக வேண்டும். ரமலான்ல எப்படி மஸ்ஜிதுகள் ஆபாதாக இருந்ததோ அந்த சூழல் திரும்ப வரணும். உலகத்தினுடைய விஷயங்கள், காசு பணம் போனா எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், ஆனா ஈமானை இழந்துட்டோம், குடும்பத்தை இழந்துட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன ஆகும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்கள் மீதும் கிருபை செய்வானாக. ஏற்பட்டு இருக்கக்கூடிய பருவகால மாற்றத்தை அல்லாஹ் முழு மனித சமுதாயத்திற்கும் சாதகமான முறையில் ஆக்கி அருள் புரிவானாக. ஜீவராசிகள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் பெரும் சிரமங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான முறையிலே இந்த வெப்ப சலனங்களை நீக்கி அல்லாஹ் இந்த பூமியை குளிர செய்வானாக. அச்சுறுத்தக்கூடிய வேதனைகள், அதாபுகள், பேரிடர்கள், பேரழிவுகள், பேர் இழப்புகளை விட்டு அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் தருணமாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு இணையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.